அடிக்கப்படுறாரு. அந்த காட்சி உங்க மனசுல முன்னாடி கொண்டு வாங்க. அவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவையில அறையப்படும் பொழுது கைகளிலும் கால்களிலும் ஆணை அடிக்கப்படுகிறது. சரீரம் முழுவதும் அடித்து பிக்கப்படுகிறது. அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த தழும்புகளால மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய அந்த தழும்புகளால மனுஷனுடைய நோய்கள் குணமாகிறது. அல்லேலூயா. இந்த தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லுகிறது. அவர் பட்ட அந்த காயத்தின் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அவர் தலை மீது ஒரு முள்முடி சூடப்படுகிறது. அந்த முள்முடியினாலே நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீங்குகிறது. அல்லேலூயா. நம்முடைய சாபங்களை நீக்குவதற்காக தன்னுடைய சிரசின் மீது அவர் முள்முடி சுமந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு ரத்தம் அத்தனையும் இந்த பூமியிலே சிந்துகிறார். அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிறார். அப்போ ஒரு மனுஷன் புதுசா ரட்சிக்கப்படும் பொழுது இயேசுடைய இரத்தத்தை அவன் விசுவாசிக்கும் பொழுது இயேசுடைய இரத்தத்திலான நான் கழுவப்படுகிறேன், நான் ரட்சிக்கப்படுகிறேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை, அந்த விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆனால் என் இயேசு, இந்த படத்துல எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். இயேசுடைய படம் ஆர்சி சர்ச்சில எல்லாம் சிலையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். இயேசுடைய இடுப்புல ஒரு துணி கட்டியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, என் இயேசு நிர்வாணியாக சிலுவையிலே தொங்கினார். அவர் ஏன் தன்னுடைய முழு வஸ்திரத்தையும் இழந்து அந்த சிலுவையிலே நிர்வாணியாக தொங்கினார் என்றால், நீங்களும் நாங்களும் அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. அல்லேலூயா. நீங்களும் நானும் நிர்வாணியாக இருக்கக்கூடாது என்பதற்காக, நீங்களும் நானும் வஸ்திரம் தரித்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் அந்த வஸ்திரத்தை உடையவர்களாக தேவனை கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக அவர் நிர்வாணியாக அந்த சிலுவையிலே தொங்கினார். அல்லேலூயா. அப்போ நம்